இருக்கிற சீசன்ஸ்லயே நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு இட் வில் பி வெரி வெரி க்ளோஸ்லி ஃபாட். விராட் கோலி மேபி தே மைட் கோ பேக், பட் ஐ திங்க் விராட் கோலி அந்த கேப்டன்சி மைண்ட் செட்ல இல்லன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ஆர்சிபி போகாததுக்கு என்னன்னா ஹேசல்வுட் क्वेश्चन மார்க். ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு அப்புறம் ஒரு கான்ஃபிடென்ட்டா வருவார் அக்ஷர் பட்டேல். எனக்கு தெரிஞ்சு சேப்பாக் விக்கெட்ஸ் நூர் இஸ் கோயிங் டு ரூலுங்க. சோ அந்த விதத்துல சோஷியல் மீடியா இந்த அட்மின்லாம் வந்து சண்டை போடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் வச்சு எனக்கு ஆர்சிபி வந்து திருப்பி கோலி 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 தான் அடிச்சாகணும். வணக்கம் மக்களே, வெல்கம் டு டக் அவுட் ஐபிஎல் ஸ்பெஷல். ஐபிஎல் வந்து திரும்ப ரிட்டர்ன் ஆயிடுச்சு. 18வது வருஷத்துல நம்ம வந்து எல்லாரும் அந்த ஐபிஎல்லோட சேர்ந்து எல்லாரும் கால் வைக்க போறோம். சோ அந்த விதத்துல ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு சீசன் எதிர்பார்க்கலாம். ஐபிஎல்னாவே 2 மாசம் என்னன்னு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா கண்ணீர், சோகம், மகிழ்ச்சி, உற்சாகம், இந்த மாதிரி பல இமோஷன்ஸ் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு நைட்டும் நம்மளுக்கு வந்து டிஷ் அவுட் பண்ணும். அந்த விதத்துல ஒரு நைட்டும் பாத்தீங்கன்னா ஒரு த்ரில்லிங்கான ஒரு மேட்ச் எதிர்பார்க்கலாம். பட் இந்த சீசனும் அந்த ஒரு எதிர்பார்ப்பு கூடும். அண்ட் இந்த சீசன் பத்தி பேசுறதுக்கு என் கூட இன்னும் ஒரு கெஸ்ட் இணையறாங்க. யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். யாருன்னு பாத்திரலாம். எஸ், இட்ஸ் none other than ஸ்டாட்ஸ் குரு நானி. வணக்கம் நானி. ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபியை தொடர்ந்து இப்போ வந்து ஐபிஎல்ல கால் வைக்க போறீங்க. How are you feeling? Great, Yomi. Literally great. ஏன்னா for the simple reason 18 சீசன், இது 18th சீசன். இருக்கிற சீசன்ஸ்லயே நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு இட் வில் பி வெரி வெரி க்ளோஸ்லி ஃபாட். ஏன்னா நாட் மச் டு சூஸ் பிட்வீன் த டீம்ஸ். ஆன் எனி டே எனி டீம் கேன் பீட் எனி அதர் டீம். அந்த மாதிரி இருக்கு, நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு எவ்ரி சைடு. அதாவது எப்படின்னா யூஸ்வலா நம்ம எடுத்த உடனே சொல்லிடலாம் இவங்க 4 பேர் வந்து ஷூரா வந்துருவாங்கப்பா, தப்பி தவறி ஏதாவது மிஸ் ஆகும்ட்டு. அந்த மாதிரி அவ்வளவு ஈஸியா கணிக்க முடியாது. எக்கச்சக்க ரிசர்ச் பண்ணி தான் கணிக்கணும். அந்த 4 டீம் யாருன்றது வந்து டெஃபினெட்லி கணிக்க முடியும். பட் இருந்தாலும் கூட அந்த கணிக்கிறதுக்கு வந்து நம்ம ஜஸ்ட் லைக் தட் ஆஃப் ஹேண்ட் சொல்ல முடியாது. பிகாஸ் சோ மெனி ஃபேக்டர்ஸ் ஆர் தேர். ஸோ அந்த மாதிரி இருக்கு. நியூ கேப்டன்ஸ் 5 நியூ கேப்டன் இருக்காங்க. அண்ட் எக்கச்சக்கமா, அதாவது இப்போ அஸ்வினுக்கு ஒரு ஹோம் கம்மிங். பட்லர் ஆர்ஆர்ல இருக்கிற அந்த பட்லர்ல இருக்கிற 6 தான் வந்து நம்ம ஆர்ஆர் நினைச்சிருந்தோம். அந்த ஆர்ஆர்ல ஒரு 6 அவர் பாத்தீங்கன்னா வேற இடத்துல 6 கடந்து வந்துட்டாரு. அவரு வேற டீமுக்கு போயிட்டாரு, ஜிடிக்கு போயிட்டாரு. ஜிடி ஃபுல்லா பாத்தீங்கன்னா குஜராத் தமிழன்ஸா இருக்கு டைட்டன்ஸோட. சோ நிறைய இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இது பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஒரு ஆஸ்திரேலியன் டீம் மாதிரி இருக்கு பார்த்தா. கோச்ல இருந்து பிளேயர்ஸ்ல இருந்து ஃபுல் ஒரு ஆஸ்திரேலியன் T20 சைடு இறக்கின மாதிரி இருக்கு. சோ மெனி திங்ஸ். அதாவது அந்த கோரை ரீடைன் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்சல்யூட் கோரை ரீடைன் பண்ணது 3 டீம் தான். SRH, MI அண்ட் CSK. இவங்க தான் வந்து ஆல்மோஸ்ட் தே ஹேவ் ரீடைன் தி கோர். மத்த எல்லாருமே மாறி போச்சுங்க. அப்சல்யூட்லி அக்ரி. எனக்கு வந்து ஐ திங்க் என்னதான் வந்து ஐ மீன் எனக்கு அட்லீஸ்ட் நீங்க உங்களுக்கே அந்த ஒரு ப்ரெடிக்ஷன்ல ஒரு சோதனையா இருக்க போது அப்படின்ட்டு சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த விதத்துல ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட், எக்ஸைட்டட். பட் கேப்டன்சில நிறைய மாற்றம் நானே. இந்த வருஷம் வந்து ஏராளமான கேப்டன்ஸ் நியூ டீம்ஸ்க்கு வந்து புது கேப்டன்ஸ் வந்து பதவி எடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸை பார்த்துடலாம். ஒரு ஆஃப்டர் தாட்டா வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஆஃப்டர் தாட்டா வந்து ராணே வந்து கேப்டன்சி பதவி கொடுத்திருக்காங்க. வெங்கடேஷ் ஐயர் தான் வந்து வைஸ் கேப்டன். போன வருஷம் டிஃபெண்டிங் சாம்பியன் ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சி அடியில ஒரு பிரமாதமான ஒரு சீசன். இந்த வருஷம் ஒரு புதுமையான ஒரு நபர் வந்திருக்காரு. ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி a challenging season for them, நானி. எக்ஸாக்ட்லி. அந்த பில்டிங்ல 4 பில்லர்னு வச்சுக்கோங்க, 3 பில்லர் காலி. அதாவது கௌதம் கம்பீர் காலி, ஸ்டார்க் காலி, ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன் காலி. மென்டார், அதாவது கௌதம் கம்பீர் இருக்கும் போதெல்லாம் KKR வின் பண்ணிருக்கு. ஸோ ஆஸ் அ கேப்டன் ஆர் ஆஸ் அ மென்டார் இப்போ அவரும் போயிட்டாரு. ஸோ அண்ட் ஸ்டாருக்கு தான் இந்த கடைசி 3 மேட்ச் வந்து நீங்க அந்த குவாலிஃபயர்ஸ்ல வின் பண்ணி ஃபைனல்ஸ் வரைக்கும் பயங்கரமா போலிங் போட்டு வின் பண்ணி கொடுத்தது வந்து ஸ்டார்க். அவரும் இல்லை. அண்ட் தென் ஸ்ரேயஸ் ஐயர் நம்ம அவரை வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது. அவருடைய கேப்டன்சி ஆக்சுவலா நல்லா பண்ணிருக்கேன். ஏற்கனவே ஒரு வாட்டி டெல்லியை வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் கூட்டு போயிருக்காரு. ஸோ ஆன் இஸ் ஓன் ஹி ஹஸ் காட் ஸ்டஃப். இப்போ இவங்க 3 பேர் இல்லாம ஐ திங்க் ஆஃப்டர் தாட் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வேற யாருமே கேப்டன் கிடையாது. வெங்கடேஷ் ஐயரை பெரிய காசு கொடுத்து வாங்கினா கூட வந்து அவர் வந்து கேப்டன்சி மெட்டீரியல் சோ ஏர்லி. இப்போ நம்ம அவர் ஒன்றும் பெருசா பண்ணி பார்த்தது கிடையாது. அது தவிர அவருடைய நேச்சுரல் கேமை வந்து அது வந்து கண்டிப்பா கர்ப் பண்ணும். ஸோ அவங்க ஆக்ஷன்ல வந்து ரஹானேக்கு போனதுக்கு ரீசனே தே நீடட் அ கேப்டன். அவ்வளவுதான், சிம்பிளா அப்பயே டிசைட் பண்ணிட்டாங்க. சரி, எனக்கு வேற கருத்து இருக்கு. எனக்கு என்னமோ வந்து அவங்க
எடுக்க போன பிளேயர் வந்து கிடைக்காத மாதிரி இருந்தது. இருந்தாங்க கேஎல் ராகுல்லாம் இருந்தாங்க. பட் எனிவேஸ் ஓகே ஃபைன் நோ ப்ராப்ளம். அது வந்து எப்பயோ முடிஞ்சிச்சு. 2 மாசம் முன்னாடி ஆக்ஷன் முடிஞ்சது. இன்னொரு அப்டேட் அவங்க யோமி டீம்ல பாத்தீங்கன்னா யோமி சாரி, பட் அவங்க ஆ ரிட்டென்ஷன்லயே பயங்கரமா துட்டு செலவழிச்சிட்டாங்க. நீங்க ரிட்டென்ஷன்லயே பாத்தீங்கன்னா எல்லாரையும் சுனில் நாராயண், வருண் சக்கரவர்த்தி, அப்புறம் வந்து ரசல்ல, ரிங்கு சிங் அப்படின்னு எடுத்துட்டு அப்புறம் ஹர்ஷித் ராணா, ரமன்தீப்னு போட்டு 6 பேர் எடுத்துட்டாங்க. அதுலயே அவங்க பர்ஸ் ஆல்மோஸ்ட் காலி. இப்படிதான் கை கட்டின்னு தான் உட்கார்ந்தாங்க. நீங்க கேஎல் ராகுல் வந்து 14க்கு வந்தாரு. கடைசியில வித்தாங்க. பட் கேஎல் ராகுல்லாம் நம்ம நினைச்சது வந்து 25 போவாருன்ட்டு. அதுதான் அதனால தான் சொல்றேன். மேபி கொஞ்சம் யோசிச்சு எடுத்துக்கலான்ட்டு. பட் ஓகே ஃபைன். பட் கேகேஆர் அணியில இன்னொரு அப்டேட் என்னன்னா, உம்ரான் மலிக் வந்து இஸ் பீன் இன்ஜர்ட். அவர் இன்ஃபாக்ட் நான் என்சிஏல இப்போ வந்து லெவல் 2 பண்ணும்போது அவரை பார்த்தேன். அவர் என்சிஏக்கு வந்திருந்தாரு. ப்ராப்ளம் என்ன இஷ்யூன்னு தெரியல. சோ அவருக்கு இன்ஜுரினால கங்க்ராட்ஸ் யோமி. கங்க்ராட்ஸ். லெவல் 2லாம் போயிட்டு கலக்கிட்டு வந்திருக்கீங்க. ஐ திங்க் நன்றி, ஷார்ட்லி நன்றி, ஐ திங்க் நன்றி. எதனா ஒரு ஐபிஎல் டீமுக்கு ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் கோச் அப்புறம் கோச்சா போற மாதிரி தான் எனக்கு தெரியுது. எல்லா மேக்கிங் இருக்கு. பாப்போம். நன்றி நானி, ஏற்கனவே நன்றி. ரொம்ப நன்றி. நம்ம கமெண்ட்ரி டீம்ல இருந்து ஏற்கனவே பாருங்க ஹேமங் போயாச்சு, ஸ்ரீராம் போயாச்சு. சோ லைன்ல நெக்ஸ்ட் யோமி. ஓகே. பாப்போம். ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். ஓகே. அது அப்புறமா நம்ம பேசலாம். பட் அகைன் அவர பார்த்தேன். சோ சேத்தன் சக்காரியா தான் அவர் வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்காரு. சோ அதுதான் ஒரு அப்டேட் கேகேஆர் அணி கிட்ட இருந்து. நெக்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் பத்தி பேசலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கும் பாத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் கேப்டனா வந்து பதவி கொடுத்திருக்காங்க. ஐ திங்க் இட் இஸ் a கிரேட் மூவ். ஃபாஃப் தான் வைஸ் கேப்டன். நான் ஏன் கிரேட் மூவ் சொல்றேன்னா, ஒரு என்ன சொல்றது, ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு அப்புறம் ஒரு கான்பிடென்ட்டா வருவார் அக்ஷர் பட்டேல். அவரே பாத்தீங்கன்னா அவரோட ஜேர்னி லாஸ்ட் 2 years has been fantastic. ஒரு மாதிரி ஒரு ஒரு ஆர்டினரி நான் சொல்ல மாட்டேன். ஆர்டினரி இஸ் நாட் ப்ராபப்லி த ரைட் வேர்ட். பட் அவரோட பொட்டன்ஷியல் தாண்டி கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணி சூப்பரான ஒரு இடத்துல இருக்கிறாரு அக்ஷர் பட்டேல். அண்ட் இட் இஸ் த ரைட் டைம்ல ஹேமங் பதானி, வேணுகோபால் அண்ட் கோ கரெக்டான ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க எனக்கு தோணுது. நானி, வாட்ஸ் யோர் தாட்ஸ்? யா எக்ஸாக்ட்லி. ஆல்வேஸ் பெட்டர் டு கோ இன் ஃபார் an இந்தியன் கேப்டனுங்க. ஒரு நியூஸ் வேற படிச்சேன். நடுவுல ஐ திங்க் தே ம், ஆஃபர்ட் இட் டு கேஎல் அண்ட் கேஎல் வேண்டான்னு சொன்ன மாதிரி ஏதோ ஒரு விஷயம் படிச்சேன். பட் அது ம். உண்மையா பொய்யா அது. பட் ஆல்வேஸ் இட்ஸ் பெட்டர் டு ஹேவ் an இந்தியன் கேப்டனுங்க. ஏன்னா நீங்க யா. ஃபாரினர்ஸ் வந்து ஓவர்சீஸ் வந்து எடுக்கிறதே கிரீம். அந்த ம், கிரீம்ல வந்து சப்போஸ் ஒரு கேப்டன் நீங்க அப்பாயிண்ட் பண்ணிட்டு அந்த கேப்டன் ஃபெயில் ஆயிட்டே இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. அவரை நீங்க தூக்கவும் முடியாது. ஒரு பெரிய பிளேஸ் வேஸ்ட் ஆகுது. ஏன்னா 7-4ன்னும் போது அந்த 4 வந்து நீங்க வந்து பெஸ்ட் 4 ஷுட் பிளே. சோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆல்வேஸ் அன்லெஸ் ஹி இஸ் லைக் ஷேன் வான், ஒரு பயங்கர கேப்டன்சினாலேயே வந்து வின் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் மாதிரி இருந்தால் நீங்க வந்து கேப்டனா போடலாம். டேவிட் வார்னர் ஆஃப் கோர்ஸ் வின் பண்ணி கொடுத்திருக்காரு. ஆஸ்திரேலியன்ஸ் தான் பாத்தீங்கன்னா அந்த கேப்டன்சி வின் பண்ணி கொடுத்திருக்காங்க இது வரைக்கும். நீங்க கில்கிறிஸ்ட், டேவிட் வார்னர் அண்ட் இவரு ஷேன் வான். சோ வேற சரி எந்த வாங்க. ஊரு சேர்ந்தவரும் பண்ணல. ஓகே, ஓகே. எஸ், எஸ். எனக்கு ஹை ஹோப்ஸ் இருக்கு டெல்லி மேல. பட் பாப்போம். லெட்ஸ் see how it goes. It can go either way. பட் நெக்ஸ்ட் அப் வந்து மும்பை இந்தியன்ஸ் பிக் மேசிவ் நியூஸ் என்னன்னா, பும்ரா டு மிஸ் த ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ். பிக் ப்ளோ. கார்பின் போஷ் ஃபார் லிசார்ட் வில்லியம்ஸ் அப்படிங்கிற ஒரு அப்டேட் தான் வந்திருக்கு. நானி, ஆப்வியஸ்லி நம்ம வந்து ப்ரிவ்யூ, ஐ மீன் ஆக்ஷன் போஸ்ட் ஆக்ஷன் ப்ரிவ்யூ அப்படி இப்படின்னு பார்க்கும்போது நம்ம பேசியிருந்தோம். சரியான ஒரு போலிங் லைனா இப்ப ஒரு 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 ட்ரெண்ட் போல்ட் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பும்ரா. இட்ஸ் கோன் டு பி ஃபண்டாஸ்டிக் அப்படின்ட்டு. பட் இது ஒரு பிக் ப்ளோ ஃபார் மும்பை இந்தியன்ஸ், எஸ்பெஷலி ஸ்டார்டிங் ஆஃப் த டோர்னமெண்ட். ஐ நோ மும்பை இந்தியன்ஸ் வந்து எப்பயுமே ரொம்ப மெதுவா தான் ஆரம்பிப்பாங்க. 2-3 மேட்ச் தோப்பாங்க, அதுக்கப்புறம் தான் பிக்கப் பண்ணுவாங்க. பட் இவர் இல்லாதது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்ல. ஏங்க பும்ரா இல்லாதது வந்து எந்த டீம் வந்தாலுமே பெரிய மிஸ்ஸுங்க. இந்தியா வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி வின் பண்ணி தந்தா பும்ரா இல்லாம வருண் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் வந்தாரு. வந்தது துபாயில மேட்ச் நடந்தது. சோ அந்த பிச்சர்ஸ்லாம் ஸ்பின்னுக்கு ஹெல்ப் ஆச்சு. 4 ஸ்பின்னர் வச்சிருந்தாங்க. சப்போஸ் நீங்க பும்ரா இல்லாம நீங்க ஒரு வேர்ல்ட் டோர்னமெண்ட்ல போயிட்டு நீங்க அடிக்க முடியுமா? அதே தான் சேம் ஹோல்ஸ் குட் ஃபார் எனி டீம். ஏன்னா பும்ரான்றது அவர் வந்து மேசிவ் ஃபேக்டருங்க. நியூ பால்ல ஒரு ஓவர் போடுவாரு, நடுவுல ஒரு ஓவர் போடுவாரு, கடைசியில 2 ஓவர் போடுவாரு. அண்ட் எல்லா ஓவருமே வந்து விக்கெட் டேக்கர். நீங்க சூப்பர் ஓவர்னாலும் பும்ரா கையில பால குடுக்கலாம். பும்ரா வந்து வேறங்க. வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பவுலர். சோ பும்ரா வந்து மிஸ் ஆனது வந்து ஆக்சுவலா அவங்களுக்கு செட் பேக். பட் அந்த செட் பேக்னால வந்து அவங்க வந்து உடனே வந்து அப்படியே ஐய்யயோ! அவ்வளவுதான் அவங்க காலின்லாம் நீங்க சொல்லவே சொல்லாதீங்க. ஈவன் வித்தவுட் பும்ரா இல்ல, இல்ல. நான் அவருக்கு காலிலாம் சொல்ல. நான் இல்ல, இல்ல. காலிலாம் சொல்ல. நீங்க அவங்களுக்கு ஒரு இல்ல. செட் பேக். நீங்க இல்ல. ஜெனரலி மக்கள் உடனே பும்ரா இல்லன்னா காலிமான்னுவாங்க. காலிலாம் ஆக மாட்டாங்க. ஏன்னா கத பேட்டிங் வச்சிருக்காங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் போல்ட் இருக்கார் போலிங்ல.
அதுக்கப்புறம் முஜிப் எடுத்திருக்காங்க. அந்த கசன்ஃபர் இருந்தாருன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அவருக்கு பதிலா முஜிப் எடுத்திருக்காங்க. சாண்ட்னர் இருக்காரு. சோ டெஃபினெட்லி அவங்க வந்து இவரை இருக்கிறத வச்சு விட்டீங்களே, யாரு? சிஎஸ்கேல இருந்து அங்க போயிருக்காரு. தீபக் சஹர். தீபக் ஆ. சஹர். Yeah. சோ இந்த ம். 4 பேர் இருக்காங்க. பும்ராவோட சேரும்போது லீத்தலா இருக்கிற அட்டாக் ஹர்திக் பாண்டியா வேற இருக்காரு போலிங்க்கு. சோ ம். அவங்களுக்கு என்னன்னா ஸ்பின்னர்ல வந்து கொஞ்சம் அந்த சாண்ட்னர் இருக்காரு. வேற பாத்தீங்கன்னா கரண் சர்மா தான் இருக்காரு லெக்கி. ஆனா அவர் லக்குக்காக வச்சிருக்காங்க. ம். ஏன்னா அவர் இருந்தாருன்னா அந்த டீம் வின் பண்ணும் கப்பு. அந்த மாதிரி தான் அவருக்கு. சோ அந்த லக்கி மேஸ்கட்டா அவர் சுத்தி அவர் ஜாலியா போயிட்டு இருக்காரு. எல்லா டீமும் சுத்திட்டாரு அவரு. சிஎஸ்கேல இருந்தாரு, எஸ்ஆர்ஹெச்ல இருந்தாரு, மும்பைல இருந்தாரு. எங்க போனாலும் கப் அவருக்கு. சோ தட் இஸ் ஒன் திங். பட் தே ஹவ் காட் அ குட் சைட். பும்ரா நான் தான் சொல்றேன். பும்ரா வந்து மொத்தமா சீசன்ல லீக் ஃபேஸ்ல 7ல இருந்து 8 மேட்ச் ஆடினா போதுங்க. தே வில் ஜஸ்ட் குவாலிஃபை. இல்ல ஆக்சுவலி இன்னொரு விஷயம் நானே ஒரு ஒரு ஷேன் பாண்ட் இன்ஃபேக்ட் ஒரு 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 மாதிரி ஒரு திடுக்கிடும் தகவல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க தெரியுமா? நம்ம வந்து திடுக்கிடும் தகவல் மாதிரி ஒரு ப்ளோ குடுக்குற மாதிரி அவருக்கு இன்னும் ஒரு சர்ஜரி நடந்ததுன்னா அவர் வந்து போலிங் கரியரே முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் சொன்னாரு ஷேன் பாண்ட். ஏன்னா அவரு வந்து ஹீஸ் பீன் த்ரூ தட். சோ அந்த விதத்துல கொஞ்சம் பட் யோகி காஷியஸா இருப்பாங்க. இப்போ சொல்லுங்க. கோச் இல்லல்ல அவரு. ஓ மும்பைக்கு அதனால போலிங் கோச்சா இல்லல்ல. இல்லல்ல. இல்ல அதனால தான் சொல்லியிருக்காரு. இல்ல. சப்போஸ் அவர் கோச்சா உங்களுக்கு இருக்கு இருந்திருந்தாருன்னு பாருங்க. உங்களுக்கு இருக்கு பாருங்க. இல்லங்க. அவர் கோச் இல்லல்ல. கன்ஃபர்ம்டு தானே அது. இப்ப போலிங் கோச் இல்ல கோச்சா அவரு. இருந்தா டெஃபினட்டா இது சொல்லிருக்க மாட்டாரு. கோச்சா இருந்தா என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு? எஸ் ஹி இஸ் வொர்க்கிங் ஆன் ஹிஸ் ஃபிட்னஸ். ஹி வில் பி பேக். மேக்ஸிமம் 3rd மேட்ச் ஹி வில் பி பேக் வித் அ பேங்ன்னு சொல்லியிருப்பாரு. பட் நான் ஒண்ணே சொல்றேன். இப்ப மும்பை சர்ஜரிய இந்தியன்ஸ் பத்தி கோச்சுப்பாங்களா அவர் நான் சொல்ற மும்பை இந்தியன்ஸ் இல்ல. கோச்சுப்பாங்களா நானே? ஆமா. அவரு டெஃபினட்டா. இன்னொன்னுங்க சர்ஜரிய பத்தி நான் வந்து உங்ககிட்ட பேசக்கூடாது. ஏன்னா மேன் நோன் ஃபார் சர்ஜரிஸ் நீங்க. சோ இந்த சர்ஜரியிலேருந்து கம்பேக்ன்றது வந்து ஈச் பாடி வில் அதாவது ரியாக்ட் பண்றது டிஃபரெண்டா ரியாக்ட் பண்ணும். என்ன? இல்ல, இல்ல. அவருக்கு அவருக்கு இந்த வாட்டி சர்ஜரிலாம் நடக்கல. அவருக்கு வந்து ரிஹாப்ல இருக்கிறாரு. பட் அவர் என்ன ஆ சொல்றாருன்னா, இது வந்து வொர்ஸ்ட் ஆகக்கூடாது. சப்போஸ் வொர்ஸ்ட் ஆகி இன்னொரு சர்ஜரி நடந்ததுன்னா ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காரு. பட் ஐ அம் சேயிங் பாயிண்ட் என்னன்னா, கொஞ்சம் பார்த்து தான் அவங்க வந்து டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. ரொம்ப ரஷ்ஷின் பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். கரெக்ட். அது கரெக்ட். ஏங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஸ் அ போலரே வந்து பேக்ல கொஞ்சம் பெயின் இருந்ததுன்னா கொஞ்சம் வந்து பேக் பெண்ட் யுவர் பேக் தானேங்க ஃபாஸ்ட் போலிங்க. பெண்ட் யுவர் பேக் நீங்க பண்ண முடியறதுக்கு நீங்க வந்து யோசிப்பீங்க. அவர் எப்போ ஃபுல்லா ஃபிட்டா இருக்காரோ வருவாருங்க. அண்ட் அதனால நான் எத்தமா சொல்றேன். நெறைய போலர்ஸ் வந்து பேக் சர்ஜரி எல்லாம் பண்ணிட்டு திருப்பியும் கரியர்ல வந்து 200 விக்கெட்டுக்கு மேல எடுத்த போலர்ஸ்லாம் எனக்கு தெரியும். தி கிரேட் டென்னிஸ் லிலி. ஐ திங்க் ரிச்சர்ட் ஆட்லி கூட ம். ஏதோ ஒரு சின்ன ஒரு சர்ஜரி நடந்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் ஆக்ஷன மாடிஃபை பண்ணாரு. சோ மெனி பவுலர்ஸ் ஹேவ் கம் பேக். அதுக்கப்புறம் வந்து பண்ணியிருக்காங்க. பட் லெட் அஸ் ஹோப் பும்ரா வந்து அவர் கிங்குங்க. திரும்பி வந்துருவாரு. கவலைப்படாதீங்க. ஓகே. நம்பிக்கை குடுத்திருக்காரு நானி. எனக்கும் நம்பிக்கை இருக்கு. சோ நம்பிக்கை வைப்போம். அவரு கண்டிப்பா மும்பை இந்தியன்ஸும் நம்பிக்கை வைப்பாங்க. சோ அவரோட சேவை மும்பை இந்தியன்ஸ்க்கு தேவை. எவ்வளவு சீக்கிரமா வர முடியுமோ இட் வில் பி குட் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். சோ நெக்ஸ்ட் அப் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் பக்கம் அப்படியே லைட்டா திரும்பி பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்க்கும் ஒரு இன்ஜுரி கன்சர்ன் ஒரு இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் வந்திருக்கு. பிரைடன் கார்ஸ் அவரு வந்து இன்ஜூர்டு. வியான் முல்டர் சவுத் ஆப்பிரிக்கா சேர்ந்த வியான் முல்டர். ஏன்னா சமீப காலத்துல இந்த சாம்பியன்ஸ் டிராஃபில என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு 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 பிளேயர் நானி. அவரோட போலிங் வந்து ஒரு மாதிரி அன்அஸ்யூமிங்லி குவிக். ஒரு மாதிரி அப்படியே ரிலாக்ஸ்டா தான் வருவாரு. சட்டுன்னு போடுவாரு. நாட் அ பேட் ஆப்ஷன் கன்சிடரிங் எஸ்ஆர்ஹெச்க்கு வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் பிரைடன் கார்ஸ். பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். ஏன்னா பிரைடன் கார்சன் நம்ம பார்த்தோம். இந்த இங்கிலாந்து சீரிஸ்ல அவர் இங்கிலாந்து சீரிஸ்ல பார்த்தோம். வழங்குன்னு வழங்கினார் ரன்னு. பேட்டிங்லயும் ஒண்ணும் நல்லா சும்மா வர்றது தோரணெல்லாம் நல்லா இருக்கு. என்ட்ரி நல்லா தான் இருந்தது. பட் ஆனா ஒண்ணும் பேட்டிங்ல அடிக்கல. வெரஸ் முல்டர் வந்து டெஸ்ட் மேட்ச்லயே 100 அடிச்சிருக்காரு. அண்ட் குட் போலர் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஃபீல்டர். எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு எஸ்ஆர்ஹெச்க்கு வந்து அது செட் பேக் கிடையாது. இட்ஸ் பெட்டர். சோ ஓகே ஓகே ஓகே. பட் எஸ்ஆர்ஹெச் இப்போ இப்போ ஒரு இது பார்த்தேன் நானே. அந்த ஒரு பிராக்டிஸ் மேட்ச்லாம் ஆடினாங்க. 5 ஓவர்ல 104 அந்த மாதிரி ஒரு ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க. பிராக்டிஸ் மேட்ச் தான் அது ஓகே. பட் அப்கோர்ஸ் இஷான் கிஷன், டிராவிஸ் ஹெட், அப்புறம் நம்ம ஒரு அபிஷேக் சர்மா இன்னொருத்தர் அபிஷேக் சர்மா இவங்க எல்லாரும் இருக்காங்க. கிளாசனும் வந்துட்டாரு. பேட் கமின்ஸும் பேக் இன்
after coming back after an injury. So they will be Reddy really is ready. Reddy is ரெட்டியும் ready இப்போ. அவரையும் பார்த்தேன் என்சில. சோ எல்லாமே ஐ திங்க் தே ஆர் டீம் டு வாட்ச் அவுட் ஃபார் நானி. சோ அந்த விதத்துல கண்டிப்பா. எஸ் I think honorable mention about teams updateல வந்து ஆர்சிபி obviously எல்லாருக்குமே தெரியும். ரஜத் பட்டிதார் அவரை வந்து கேப்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. We'll have to wait and see. I think it is an interesting move, Nani, considering Virat. நான் என்ன நினைச்சேன்னா விராட் கோலி மேபி they might go back, but I think விராட் கோலி அந்த கேப்டன்சி மைண்ட் செட்ல இல்லன்னு நினைக்கிறேன். I think he is cut off from that the whole ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் டேக்கிங் லீடர்ஷிப்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். பட் ஆல்சோ ஃபியூச்சரை நோக்கி ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டும் அந்த ஒரு கால் எடுத்துக்கலாம்ல. ஆமாங்க, ஆக்சுவலா இது வந்து விராட் கோலியோட டிசிஷன் தான் இது. they would have definitely gone back to விராட் கோலி. போயிருப்பாங்க, நீங்களே பண்ணுங்கன்னு தான். ஏன்னா வேற ஆப்ஷனே கிடையாது. எப்போ நீங்க ஃபேஃபை வந்து நீங்க விட்டீங்களோ ஸ்ட்ரெயிட்டவே வந்து அது விராட் கோலி மேல தான் வந்திருக்கணும், வேற யாரும் இல்ல. மேக்ஸ்வெல்லையும் விட்டாச்சு, ஃபேஃபையும் விட்டாச்சு. மேக்ஸ்வெல் ஆஃப்கோர்ஸ் அவர் கேப்டன்சி கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் இது வந்து என்னன்னா விராட் கோலி கீழே வந்திருக்கும். பட் விராட் கோலி வந்து வாய்ஸ் டிசிஷனுங்க அவர் எடுக்காது. ஏன்னா அவர் திருப்பி கேப்டன்சி எடுத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, திருப்பி அவருக்கு ப்ரெஷர். இப்ப ஜாலியா ஃப்ரீயா ஆடுறாரு, நல்லா சிரிச்சிட்டு இருக்காரு மனுஷன். ஜாலியா ஆட்டு 18வது வருஷத்துல 18. அதனால நல்லா அவருடைய பேட்டிங்ல அவர் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ இந்த விஜயாசாரை எல்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்காரு நம்ம இவரு ரஜத் பட்டிதார். டக்குன்னு தூக்கி சரி நல்லாவும் பேட்டிங்ல சர்ட்டனா ஒரு 11 கோடி கொடுத்து வேற வாங்கினாங்க. ஸோ வேற ஆப்ஷன்ஸ் நீங்க யாரு பாருங்க. புவனேஸ்வர் குமார் இருக்காரு, ஹேசல்வுட் ஃபிட்டான்னு தெரியல, அது வேற ஒண்ணு இருக்கு, ஒரு கொஸ்டின் மார்க் பெருசு இருக்கு. லிவிங்ஸ்டன். ஸோ இப்போ இவங்க லிவிங்ஸ்டன்லாம் வந்து இந்த சீரீஸ் நல்லா பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் இங்கிலாந்து கேப்டன் பண்ணியிருக்காரு லிவிங்ஸ்டன். அவருக்கு வந்து கன்சிடர் பண்ணிருப்பாங்க. பட் அவங்க எல்லாம் ஸ்பின்னர்ஸ் ஆடுற ஸ்டைல பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு வேண்டாம்பா, பட்டிதார் கையில கொடுக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம்னு விட்டாங்க, வேற ஒண்ணும் இல்ல. I think obviously ஃபியூச்சரும் வச்சு பாத்துறேன். சப்போஸ் இஃப் ஹி கம்ஸ் குட்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் 5-6 இயர்ஸ் உங்களுக்கு சார்ட்டட். ஸோ கேப்டன்சி யாரும் தேட தேவையில்ல. ஸோ அதுவும் வந்து ஒர்க்ஸ் இன் ஃபேவர் ஃபார் ஆர்சிபி. பட் ஐ திங்க் சிஎஸ்கே கேம்ப் பொறுத்த வரைக்கும் நாட் மச் சேஞ்சஸ். எல்லாருமே அசம்பிள் ஆயிட்டாங்க. எல்லாருமே வந்து அப்பாப்பா நானி இப்போ நம்ம வந்து ஐபிஎல் காம்படிஷன் பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த சோசியல் மீடியால வந்து எல்லா டீம்ஸ்க்கும் ஏற்கனவே காம்படிஷன் ஆரம்பிச்சிச்சு. ஒரு பிளேயர் வந்தா ஒரு ஹைப் குடுக்குறாங்க பாருங்க, எல்லாருக்கும் ஒரு பில்டப் குடுக்குறாங்க. எல்லா டீம்ஸும் இதுல வந்து போட்டியா மும்முரமா ஏற்கனவே ஐபிஎல் ஆரம்பிச்ச ஃபீலிங் வந்துருச்சு. நானி பாத்தீங்களா எல்லாத்தையும்? யோமி கரெக்ட். பட் யோமி இதுல என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப ஒரு ரொம்ப ப்ரொஃபஷனல் ஆயிடுச்சு யோமி. எனக்கு என்னமோ இல்ல தட் அந்த ஒரு எலிமெண்ட் ஆஃப் ஒரு சர்ப்ரைஸ், ஒரு நேட்டிவிட்டி இஸ் லாஸ்ட் மாதிரி இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு டீம்லயும் 20 வீடியோ போடுறாங்க. இப்படி நடந்து வந்தா ஒரு வீடியோ, இப்படி உக்காந்தா ஒரு வீடியோ, பிளைட்ல இருந்து இறங்குறதுல ஒரு வீடியோ, ஹோட்டல் உள்ள வருது. எந்த வீடியோ நீங்க ட்ரெஸ் வேற வந்து அவங்க நடந்து வர பிராக்டிஸ் ட்ரெஸ் வேற கலரு. அதனால எந்த டீம்னு கூட தெரிய மாட்டேன்றது. எங்க பார்த்தாலும் தள்ள போட்டு வைக்கிறாங்க, மாலை போடுறாங்க, அப்புறம் கிரவுண்ட்ல வராங்க. அதுக்கப்புறம் ஒரு கார், ஒரு பயங்கர கார் ஒண்ணு வருது, மெர்க் BMW ஒரு கார் வந்து இறங்குது. இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஆக்சுவலா வந்து இதுலதான் இப்ப எங்க தெரியுமா இதுல டிஃபரன்ஸ் யாருன்னா கிரியேட் பண்ணணும். அங்கதான் கிரியேட்டிவிட்டி யார் காமிக்கிறாங்கன்னு நான் பார்க்கணும். நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் அதெல்லாம். ஏன்னா எல்லாமே ஒரே தாட் ப்ராசஸ்ல இவங்க போட்டாங்கன்னா அதே மாதிரி ஒரு மீதி 6 டீம் போடுறாங்க. நீங்க வந்து அந்த கிரியேட்டிவிட்டி எந்த டீம் காமிக்க போறது அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் போகும்போது, அப்படியே பண்ணுவோம். இது பத்தி ஒரு டிஸ்கஷன் டெஃபினெட்லி பண்ணி ஆகணும். உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ட்டு வந்து கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா போடுங்க. கிரியேட்டிவிட்டியே பெட்டரா பண்றது இல்ல யோமி, எந்த டீம் பெட்டரா பண்றதுன்னு கேளுங்க. ஆமா, எந்த டீம் பெட்டரா பண்றாங்க நம்ம சொல்லவே தேவையில்ல, சிஎஸ்கே அப்படின்ட்டு எல்லாரும் சொல்லுவீங்க. பட் எல்லா டீம்ஸும் வச்சு பார்க்கும்போது ஐ திங்க் இட் வில் பி an interesting கான்டெஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்க ஒரு கான்டெஸ்ட் ஆரம்பிச்சிச்சு. எனக்கு ஒரு மாற்று கருத்துக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த விஷயத்துல. சோசியல் மீடியால அவங்க வந்து கிரவுண்ட்ல தான் வந்து எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க. எனக்கு எப்பயுமே அந்த ஒரு லைட் பிட் ஆஃப் டசில் இருந்துகிட்டே இருக்கணும். சோ அந்த விதத்துல சோசியல் மீடியா இந்த அட்மின்லாம் வந்து சண்டை போடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே ஃபைன். மூவிங் ஃபார்வர்ட் நானி, ஐ திங்க் முக்கியமான ஒரு பாட்டுக்கு வந்திருக்கோம். we going to talk about predictions. சோ இந்த சீசன் வந்து யோ மீ வர்சஸ் நானிக்கான அந்த ஒரு prediction battle இருக்கு. நானி, with respect, I know I am going up against a giant like நானி. ஏன்னா நீங்க என்னோட கொஞ்சம் டால் வேற. சோ அந்த விதத்துல ஐ திங்க் we'll have 3
segments, I mean 3 groups nani. Top 5 batters, top 5 bowlers, top 4 who are going to qualify அப்படினு வச்சுக்கலாம் நானி. சோ அந்த விதத்துல ஓகே. top 5 impactful batters நான் வந்து நான் ஆரம்பிக்கட்டுமா நீங்க ஆரம்பிக்கிறீங்களா? ஆரம்பிங்க, நீங்க ஆரம்பிங்க. ஓகே. நான் வந்து என்னோட I think this is going to be this IPL is going to be left-handers IPL அப்படினு நான் எனக்கு தோணுது. It is especially Indian left-handers are going to be ruling the roost. So அந்த விதத்துல எனக்கு வந்து Abhishek Sharma to start off with, Tilak Verma, he's going to be really he's coming off on the T20 series la irundhu pathina he's rendu perum Abhishek Sharma and Tilak Verma has been fantastic. So இவங்க ரெண்டு பேரும் dominate பண்ணுவாங்க அப்படினு எனக்கு வந்து ஒரு பச்சி சொல்லுது. Travis Head, once again SRH saying that Travis Head, I feel he's going to really come good. Ruturaj Gaikwad க்கு வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு பிரேக்கிங் இயரா இருக்கும்னு எனக்கு தோணுது. I think last year வந்து and a light bit of pressure, captaincy pressure இருந்தது. But in the season I feel I'm just getting the feeling that he's really going to go well. 4 ஆயிடுச்சு நானே. லாஸ்ட் ஒன் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் KL ராகுல் அவர்தான் நான் வந்து பிக் பண்றேன். சோ 2 ரைட் ஹேண்டர்ஸ் and 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நானே. சோ இதுதான் என்னோட டாப் 5. நீங்க சொல்லுங்க. நான் வந்து I will go for Virat Kohli, top run getter. Definitely அதான் டாப் 5 ல நான் சொல்றேன். அதாவது நீங்க 5 பேர் பிக் பண்ண சொன்னீங்க. I will go for Virat Kohli 1. Then CSK ல இருந்து I will go for யாரு துபே போவானா? துபே. யா. ஸ்பின் நிறைய ஆட போறாங்க. ஸ்பின் பேஷர் அவரு, 6 ஹிட்டர். எனக்கு தெரிஞ்சு அவர் இப்பதான் ஜாயிண்ட் ஹையஸ்ட் வச்சிருக்காரு நினைக்கிற சிங்கிள் சீசன் ரெக்கார்டு. சோ துபே இஸ் 1 இது. Then Nicholas Puran for LSG. Definitely he has to come good. 3. That's a very good option, Nani. That's a very good option. Sai Sudarshan. யார் ஃபெயிலியர் ஆனாலும் சாய் சுதர்ஷன் will go definitely. அவர் அடிச்சினேர் பாருங்க. சாய் சுதர்ஷன் எனக்கு தெரிஞ்சு மேட்சுக்கு மேட்ச் 50 70ன்னு அடிச்சிட்டு இருப்பாரு. டீம் எப்படி பெர்ஃபார்ம் பண்றத பத்தி கவலை இல்ல. சோ 4 ஆச்சு. 5வது வந்து I will go for சூரியகுமார் யாதவ்ங்க. Yeah, fantastic. I think really interesting picks. நிறைய பேர் விட்டுருக்கோம். இப்ப ஆக்சுவலா 5 பேர் ரொம்ப கம்மிங்க. ஏன்னா இப்ப இதுல பாருங்க நான் டிராவிஸ் ஹெட்ட விட்டுருக்கேன், கிளாசனை விட்டுருக்கேன், இவங்க எல்லாம் விட்டுருக்கேன். பட் நீங்க 5 பேர் ஆஃப் ஹேண்ட் நம்ம மெமரியில சொல்லியிருந்தது இவங்க எல்லாம் தான் டக்குன்னு வராங்க. That would be 10 good players-ங்க கண்டிப்பாவே. 5 is easily 100% easily. நானுமே வந்து ஜஸ்ட் டாப் ஆஃப் மை ஹெட் தான் சொல்லிருக்கேன். பட் மக்களே நீங்க சொல்லுங்க. நீ உங்களுக்கு யோசிச்சு சொல்றதுக்கு நிறைய டைம் இருக்கு. எங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுங்க. Probably நம்ம வந்து யோசிச்சு நம்ம வந்து we can revisit. என்ன சொல்றீங்க நானி? We can probably revisit halfway down the tournament. Next வந்து top 5 impactful bowlers அவங்கள பத்தி பேசலாம். நானி, you want to take the lead this time? எடுத்துக்கிறேனே. எடுத்த உடனே வருண் சக்கரவர்த்திங்க. என்னுடைய ஃபேவரட். சாம்பியன்ஸ் டிராஃபி டீம்ல போடுறதுக்கு முன்னாடில இருந்து நான் வருண்னு உலகத்துல ஒரு ஆள் கத்தினேன்னா வேர்ல்ட் கப்புக்கு வந்து அஸ்வினுக்கு கத்தினேன். 23 வேர்ல்ட் கப்புக்கு அஸ்வினை போட்டாங்க. ஃபைனல்ஸ்ல அவங்க ஆட வைக்கல, தோத்து போனாங்க. வருணை வந்து போட்டாங்க, வின் பண்ணிட்டாங்க கப்ப. ஓகேவா? சோ வருண் சக்கரவர்த்தி இஸ் 1ங்க. அண்ட் தென் நூர் லெஃப்டி. எனக்கு தெரிஞ்சு சேப்பாக் விக்கெட்ஸ்ல நூர் இஸ் கோயிங் டு ரூலுங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் கரெக்டா ஆட வைப்பாங்க. சோ நூர் வந்து ஆடவே முடியாது சேப்பாக்ல எனக்கு தெரிஞ்சு. சோ நூறு நான் 2வது. அப்புறம் வந்து ரஷீத் கானுக்கு போன சீசன் ரொம்ப சுமாரான சீசன். சோ ஐ திங்க் he is going to come back 3. அப்புறம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல வந்து யார் இருக்காங்க? ஸ்டார்க் இருக்காரு, ரபாடா இருக்காரு. இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல பும்ரா தான். நான் பும்ராவை ஸ்ட்ரைட்டா சொல்றேன். பட் பும்ரா ஆஃப் சீசன் தான் ஆட போறாரு. அதனால நான் போல்ட்டுக்கு போறேன். போல்ட் போல்ட்டுக்கு போறேன். இப்ப டக்குன்னு பும்ராவுடனே அவருடைய அந்த டபுள் பீஸ்ல வந்து அந்த பிஏ போயிட்டேன். ஐ வில் கோ ஃபார் இவருங்க தீக்ஷனா. ஓகே. நிறைய ஸ்பின்னர்ஸ் இந்த ஒரு லிஸ்ட்ல. நானி லாட் ஆஃப் ஸ்பின்னர்ஸ். அப்படியே தெரியாம வாயில வந்து சொல்லிட்டு இருக்கேன் நான். சரி, நான் சொல்றேன். நீங்க உங்களோட டைரக்ஷன் தான். வருண் சக்கரவர்த்தி ஐ அம் டேக்கிங். சிஎஸ்கேல இருந்து பத்திரனா. எஸ், ஒரு லம்ப்ல இருந்து வராரு, ஒரு லோல இருந்து வராரு. ஐ திங்க் ஐபிஎல் வந்தாவே அவருக்கு வந்து ஒரு தனி ஒரு உற்சாகம் இருக்கும். ட்ரெண்ட் போல்ட் எப்பயுமே எனக்கு வந்து அவரோட போலிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுனில் நாராயண் ஒன்ஸ் அகைன்
இப்போ ரீசெண்டா ஒரு தோனியோட இன்டர்வியூ பாத்தீங்களா இல்லையா? 2 பவுலர்ஸ் வந்து அவர் ஸ்ட்ரகிள் பண்ணி பார்த்திருக்காராம். ரொம்ப மோஸ்ட் ட்ரபிள் கொடுத்திருக்காரு. அதுல வந்து சுனில் நாராயண் அண்ட் வருண் சக்கரவர்த்தி. சோ அந்த விதத்துல சுனில் நாராயண் அண்ட் தி லாஸ்ட் ஒன் வில் பி நட்ராஜன். I'm going with நட்ராஜன். I think டெல்லிக்கு வந்து இஸ் கோயிங் டு பி ரியலி டூயிங் வெல் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகே, லாஸ்டா வந்து டாப் 4 டீம்ஸ் ப்ரெடிக்ஷன். இது should be relatively உங்களுக்கு ஈஸி, பட் ஸ்டில் இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரஸ்டிங். இல்ல எனக்கு ஒரு மாதிரி எனக்கு வந்து 5 டீம், அதாவது 4 டீம்ஸ் வந்து ஷூராவே ஆஸ் ஆன் டேட் நான் பார்க்கும்போது இட் வில் பி சிஎஸ்கே, மும்பை இந்தியன்ஸ், எஸ்ஆர்ஹெச் அண்ட் டிசி. இது 4 தான் எனக்கு வந்து டாப் 4. என்ன இதுல அதாவது இதுல ஏதான ஒண்ணு மிஸ் ஆச்சுன்னா அது வந்து இப்ப நீங்க 4 கேட்டா இந்த 4 தான். இதுல ஏதான ஒரு சின்ன சேஞ்ச் நடந்து ஸ்லம்ப் ஃபார்ம் அதெல்லாம் போச்சுன்னா ஒன் பிட்வீன் கேகேஆர் ஆர் ஆர்சிபி வில் கம். அந்த ஒரு டீமை ரீப்ளேஸ் பண்றதுக்கு. ஓகே. சோ பஞ்சாப் இதுதான். சோ பஞ்சாப் இவ்வளவு காசு கொடுத்து அவ்வளவு பிளேயர்ஸ் அவ்வளவு ஆல்ரவுண்டர்ஸ் வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு இடம் இல்ல. ஓகே ஃபைன். ஓகே சரி, நான் வந்து ஐம் ஜஸ்ட் கோயிங் வித் டிசி as my top pick. மும்பை இந்தியன்ஸ் ரைடிங் ஹை ஆன் சாம்பியன்ஸ் ட்ராஃபி. ஹார்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா எல்லாருமே வந்து they are riding high on that. So அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் கண்டிப்பா கொடுக்கும். So மும்பை இந்தியன்ஸ், சிஎஸ்கே, I think I'm going to go for RCB. Fourth team as my RCB. SRH I think SRH இந்த வருஷம் கொஞ்சம் வந்து see only because of percentage cricket nani. I think போன வருஷம் it came good. Will it happen once again every time? It is a big if. ஏன்னா bowlers இந்த சீசன் வந்து ப்ராப்பர் பிளானிங் ஓட வருவாங்க. எஸ், போன வருஷம் they were caught a bit ஒரு மாதிரி கொஞ்சம் ஷாக்கா இருந்தாங்க. பட் இந்த வருஷம் ஐ ஃபீல் bowlers will come a little more prepared. So on the same brand of cricket helpful-ஆ இருக்குமா, will come good-ஆ, we'll have to wait and see. அங்கதான் எனக்கு வந்து கொஞ்சம் SRH உடைய bowling பெட்டரா இருக்கு தெரியும்ல. SRH வந்து லாஸ்ட் இயர் இருந்ததோட பெட்டர் bowling. ஹர்ஷல் பட்டேல் வந்திருக்காரு. அவர் வந்து பர்பிள் கேப்புக்கு எப்பவுமே ஒரு கண்டெண்டர். ஷம்மி வந்துட்டாரு. ஷம்மி இப்போ பேக் ஏற்கனவே வந்து சாம்பியன்ஸ் டிராஃபில வந்துட்டாரு. ஜாம்பா அந்த டீமுக்கு போயிட்டாரு. அப்புறம் ராகுல் சஹர் போயிருக்காரு. அண்ட் தென் அவங்க பேட்டிங் வந்து தே கேன் பேட். கம்மின்ஸ் வேற இருக்காரு. அண்ட் அவங்க நான் ஏன் ஆர்சிபிக்கு போலன்னு சொல்றேன் பாருங்க. நான் வந்து பேட்டிங்ல ஐ டோல்டு விராட் கோலி வந்து டாப் பேட்ஸ்மேனா வருவாருன்ட்டு. பட் இருந்தாவோட ஆர்சிபிக்கு போகாதுக்கு என்னன்னா ஹேசல்வுட் கொஸ்டின் மார்க். ஹேசல்வுட்டோட ஃபிட்னஸ், அவருக்கு பதிலா ஜார்டன் எடுக்கிறதா ஒரு நியூஸ் வந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் கேளுங்க, ஒரு நியூஸ் வந்தது. அதுக்கப்புறம் சுயாஷ் சர்மா லெக்கி, அவருக்கு இன்ஜுரி. அவரும் வந்து மோஸ்ட்லி இஸ் அவுட் ஆஃப் ஐபிஎல் மாதிரி ஒரு நியூஸ் இருக்கு. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது புவனேஸ்வர் குமார், ஏஜிங் புவனேஸ்வர் குமார் ஆச்சா. அதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னா குருணால் பாண்டியா தான் ஒரே ஸ்பின்னர். அவர் ஸ்பின்னர்னு சொல்றதோட மீடியம் பேசர். ஜிக்குன்னு தள்ளிட்டு இருப்பாரு. சோ ஐ எம் டேக்கிங் எவ்ரிதிங் இன்டு an equation. அண்ட் இங்கிலாந்து பிளேயர்ஸ் அகைன்ஸ்ட் ஸ்பின் கஷ்டப்படுறாங்க. இப்போ இந்த சீரீஸ்ல 8 மேட்ச் பார்த்தோம். லிவிங்ஸ்டன், அப்புறம் சால்ட், அப்புறம் பெத்தல் என்னமோ அவுட் ஆஃப் டோர்னமெண்ட், இன்னொருத்தர் 3 பேர் இருக்காங்க. சோ இதெல்லாம் வச்சு எனக்கு ஆர்சிபி வந்து திருப்பி கோலி தான் அடிச்சாகணும். பாப்போம். நானே ஐ ஸ்டில் பெட் ஆன் ஆர்சிபி. பாப்போம். ஓகே, பெங்களூர் போயிட்டு வந்திருக்கீங்க. இப்பதான் பெங்களூர் போயிட்டு வந்திருக்கீங்க. அந்த ஆர்சிபி கனெக்ஷன் இருக்கு உங்களுக்கு, புரியுது எனக்கு. க்ளோஸா போய் நின்னு பார்த்தா எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்ட்டு. பட் ஓகே ஃபைன், இருக்கு ரீசன்ஸ். எல்லா டீம்ஸ்லயும் ஓட்டைகள் இருக்கு. பட் பியாண்ட் தட் ஐ திங்க் இட் ரியலி வாட் ரியலி மேட்டர்ஸ் இஸ் ஆன் தட் டே எப்படி நல்லா போறாங்க, ஏது நல்லா போறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் தான். ஓகே ஃபைன். அதோட ஐ திங்க் தேங்க்ஸ் நானே. ஐ திங்க் வி ஷுட் பி டன் வித் திஸ். மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் ஆல்சோ we will be coming to you almost every game with the correct nani preview, review, everything will be right in front of your face. Yeah. So ஒரு எக்ஸைட்டிங் ஆன தாறுமாறான ஒரு ஐபிஎல் எதிர்பார்ப்பு இருக்கு. We will all see you soon. Until then, this is Nani. Thank you, Nani. And Yomi signing off the field. See you guys. Bye-bye.